கேரளாவில் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்ணின் வயிற்றில் கத்தரிக்கோலை வைத்து தையல் போட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 5 ஆண்டுகளாக கத்தரிக்கோலை வயிற்றில் சுமந்து கொண்டு வலி வேதனையுடன் வாழ்ந்த பெண்ணிற்கு நீதி கிடைக்குமா? கருப்பை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்ணின் வயிற்றில் கத்தரிக்கோலை வைத்து தையல் போட்டு கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கிய அரசு மருத்துவர்கள். மெடிக்கல் அலட்சியத்தால் 5 ஆண்டுகளாக வலியோடு போராடிய அவலம் மீண்டும் அறுவை சிகிச்சை செய்து கத்தரிக்கோலை அகற்றினாலும் இயல்பு வாழ்க்கை திரும்புமா? கேரளாவில் பிரளயத்தை ஏற்படுத்திய சம்பவத்தில் நடந்தது என்ன? கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் புன்னப்பராவைச் சேர்ந்த உஷா ஜோசப் என்பவருக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் ஆலப்புழா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கருப்பை கட்டி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதன் பிறகு கடந்த சில நாட்களாக கடுமையான வயிற்று வலி மற்றும் சிறுநீரில் இரத்த கசிவு என கடும் உபாதைகளால் அவதிப்பட்டு வந்துள்ளார். அறுவை சிகிச்சையின் பக்க விளைவு என நினைத்து வலி அதிகரிக்கும் பொழுதெல்லாம் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு நாட்களை கடத்தியுள்ளார். சமீபத்தில் அவருக்கு மிக கடுமையான வயிற்று வலி உண்டாக உஷா ஜோசப்பை அவரது குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அப்பொழுது எக்ஸ்ரே பரிசோதனையில் பேரதிர்ச்சியாக அவரது வயிற்றில் 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள கத்தரிக்கோல் இருப்பது தெரிய வந்தது. கருப்பை அறுவை சிகிச்சையின் போது தவறுதலாக கத்தரிக்கோலை உஷாவின் வயிற்றிலேயே வைத்து தையல் போட்டுள்ளனர். அது 5 ஆண்டுகளாக உள்ளேயே இருந்ததால் உஷாவின் வயிற்றில் கடும் இன்ஃபெக்ஷனை ஏற்பட்டு நிலைமை மோசமாகி உள்ளது. தற்போது இச்சம்பவம் கேரளாவையே உலுக்கியுள்ளது. உஷா ஜோசப்பின் வயிற்றில் கத்தரிக்கோலை வைத்து தைத்த மருத்துவர் யார்? ஆலப்புழா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இப்படியா அலட்சியமாக சிகிச்சை அளிப்பது என பலரும் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து முறையாக விசாரிக்க கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் உத்தரவிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்பொழுது உஷா வயிற்றில் உள்ள கத்தரிக்கோலை அகற்ற மேல் சிகிச்சைக்காக கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கத்தரிக்கோலை வெளியே எடுத்தாலும் என்னதான் இருந்தாலும் மாபெரும் மெடிக்கல் அலட்சியத்தால் இத்தனை ஆண்டுகளாக அவதிப்பட்டு தவித்த உஷாவின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்புமா என்றால் அது கேள்விக்குறியே.